தற்போதைய செய்தி ஒன்று முக்கியமான செய்தியும் கூட. பரந்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் என் ஆனந்த் ஆய்வு மேற்கொள்கிறார் என்ற அண்மை செய்தி இது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருக்கும் மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் போராட்ட குழுவினரை சந்திக்க விஜய் வருகை தர இருப்பதற்காக பரந்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பூபாலன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் என் ஆனந்த் பரந்தூரில் ஆய்வு செய்கிறார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினருடன் விஜய் வெகு விரைவில் சந்திக்க இருக்கும் நிலையில் இந்த ஆய்வு என் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை தரலாம் பூபாலன். கண்டிப்பாக மோகன், காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைய உள்ள திட்டத்தை அறிவித்த நாள் முதல் விமான நிலையம் வந்தால் விளைநிலங்களையும் குடியிருப்புகளையும் நீர்நிலைகளையும் அழிந்து போகும் என்பதால் இந்த விமான நிலையம் இப்பகுதியில் வேண்டாம் என பகுதி மக்கள் தொடர்ந்து இந்த நாள் வரை 907 நாள், அதாவது 2 வருடங்களாக தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தை நடத்தினாலும் கூட அரசாங்கமானது ஒரு பக்கம் விமான நிலையம் திட்டம் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவில் செய்து வருகிறது. இந்த விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களுக்கும் போராட்ட குழுவிற்கும் பல கட்சி தரப்பினர் ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் விரைவில், அதாவது வருகின்ற 19, 20ஆம் தேதியில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக தகவலானது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் விஜய் வரக்கூடிய நாட்களில் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கட்சியினர் காவல்துறையினர் அணுகியுள்ளனர். அதே போன்று விஜய் வருவதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் ஏகனாபுரத்துக்கு வந்து போராட்ட நிலவரமும் அதே போன்று எந்த இடத்தில் பரந்தூர் விமான நிலையம் வரப்போகிறது முக்கிய தரவுகளையும், அதே போன்று விஜய் எப்போது வருகிறார், எப்போது செல்கிறார் என்ற ஒரு தரவுகளும் சேகரித்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு விஜய் வருவதாக கூறப்பட்ட நிலையில் போராட்ட குழுவினர் விஜய் மக்களை சந்திக்கக்கூடிய இடத்தினை இன்று காலை முதல் முட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அதனை ஆய்வு மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் பார்வையிட்டு வருவதாக தகவல் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்த சந்திக்கக்கூடிய இடத்தினை, சீரமைக்கும் இடத்தினை போராட்ட குழுவினருடன் கலந்தாய்வு செய்து வருகிறார். அதாவது எந்தெந்த பகுதியில் விமான நிலையம் வரப்போகிறது, அந்த விமான நிலையம் வந்தால் எத்தனை குடியிருப்புகள் அகற்றப் போகிறார்கள், நீர்நிலைகள் அகற்றப் போகிறார் என்ற ஒரு முக்கிய தரவுகளையும் எடுத்து செல்வதாக கூறப்படுகிறது. அதே போன்று வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்கள் எந்த வழியில் வந்து எந்த வழியில் செல்ல போகிறார், அதாவது மக்கள் கூட்டம் எவ்வளவு வரப்போகிறது என்ற ஒரு குறிப்பினை போராட்ட குழுவினரிடம் சேகரித்து சென்றுள்ளதாகவும் தற்போது தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடும் போராட்ட குழுவினரை சந்திக்க விஜய் வரும் காரணத்தால் அந்த இடத்தை என் ஆனந்த் ஆய்வு செய்யும் முக்கிய தகவல்களை தந்தீர்கள். நன்றி பூபாலன்.